அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசியை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைய இருக்குதுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். 200% உறுதி என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய குரு 6ல் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு குரு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. இதனால் பொருளாதாரத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. கொடுத்த கடன் வசூலாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க இருக்குதுங்க. பெற்றோர் ஆசைகள் வழி நடத்தும். அதே போல் பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல மகர ராசினியர்களை பொறுத்தவரை சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்தும் பொழுது கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க. அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது அவசியம். கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. சிறு அலட்சியம் கூட பிரச்சனைகளையும் விபத்துக்களையும் கொண்டு வந்து விடும். வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து நிதானித்து பேசுவது அவசியம். அதே போல் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க. படிச்சுமை அதிகரிக்கும். தருணங்கள்ல பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த ஆவணங்களில் கையெழுத்திடுவது அல்லது அந்த இடத்தையோ வீடையோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகம் என எல்லோராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சனி பகவான் தற்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியிலேயே பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். இப்பொழுது 7.5 சனி விலகிவிட்டது. இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிதான் என்ற வகையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தசாபுக்தியும் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற இருக்கு. குறிப்பாக சனி விலகும் நேரத்தில் குச்சனூர், திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து சேருங்க. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன. அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையுங்க. அதே போல் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. சுபகாரிய தடைகள் அகல இருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பெற்றோர் வழியில் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தூர தேசத்திலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேர இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் என்பதில்
எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விருத்தி அம்சம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு துறை மாற்றம் உருவாகலாம். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 3-2 இடத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5-10 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேருங்க. பெண்களால் பெருமை சேர இருக்கு. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வரும் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே தனஸ்தானம் வலுவடையுதுங்க. கொடுக்கல் வாங்கலில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்கு. போட்டிக்கு கடை வைத்தோர் விலக இருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் செவ்வாய். எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழிபிறக்க இருக்கு. தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண இருக்கி. கூட்டு கிரக யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் எதிர்பார்த்த ஒருவரின் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த தருணங்களை 7.5 சனி முழுமையாக விலகுகிறதுங்க. எனவே நிம்மதி என்ற 4 எழுத்து உங்களுடைய இல்லம் தேடி வந்து சேருங்க. நிலையான வருமானத்திற்கு வழிபிறக்க இருக்கு. இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெறுங்க. கடை திறப்பு விழாக்களும் கட்டிட திறப்பு விழாக்களும் கல்யாண முயற்சியும் கைகூட இருக்கு. உங்களை கொள்ளாத உறவினர்கள் இல்லம் தேடி வருவாங்க. திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய சீற்றத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக நேரிடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவதில் தள்ளி போகும். அதே போல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. நன்றாக நடந்து வந்த வியாபாரத்தில் திடீரென்று பின்னடைவு ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த வாரத்தில் அந்த பின்னடைவுகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு லாபத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ சனிக்கிழமை தோறும் மாலையில் எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.